ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திகள் பார்க்க போகிறோம். சக்திவேலில் பயங்கர நெத்தி அடியாக ப்ரொமோவில் விட்ட சீனை வேறு லெவலில் நிறைவேற்றுது நம்ம மீனால். அதான் என்னன்னு பார்க்குறீங்களா? எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும், வாங்கி கொடுக்கல அப்பா கிட்ட நீ வட்டிக்கு விட்ற காசை போட்டு கொடுத்துருவேன்னு சொல்லிச்சு. ஐயோயோ, என் காசை தண்ணியாக கரைக்க பார்க்குறாளே, நான் அதை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வேலன்ட்ட போய் வாங்குது. வாங்கு அவங்க பொண்டாட்டிக்கு அவங்கள்ட்டையே வாங்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி. என்ன திங்ஸு கடைசியில் சக்திக்கு தானே வரப்போகுது, அதை தாங்க சொன்னேன். கடைசியில் சொன்னதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வாங்கி எல்லா திங்ஸையும் வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டு மீனால்ன்ட்டு வாசல் வெளியே நின்று கூப்பிட்ட உடனே வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சம்மந்தி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இறங்கி வந்து நின்று பாட்டி, வயசான பாட்டி, அவங்க முதற்கொண்டு வாங்கம்மான்னு சொல்லிட்டு வாய் நிறையா கூப்பிட்றாங்க. ஆனால் இதுக்கு வங்காள விரிகுட அளவுக்கு வாயிங்க. அதாவது இப்போ என்ன சொல்லுது, நீங்கள் ஏதாவது செய்கிறீங்களா, நீங்களாம் ஒன்று மற்ற குடும்பம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வண்டலூர் ஜூ வரையும் பேசுறியே, எதுக்கு பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஏன் என் குடும்பத்தை இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மீனால் வெளியே நின்று சும்மா கீழே வேற லெவலில் திட்டுறாங்க. திட்டினதுக்கப்புறமா சரி, திட்டினதெல்லாம் போதும், மாமியார் மருக கணக்காக அடிச்சுக்காதீங்க, பெத்த அம்மாவும் பிள்ளைங்க மாதிரி அடிச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் உள்ளே வாங்கன்னு உள்ளே கூப்பிட்டு அதுக்கப்புறம் தட்டில் இருந்து அதை வாங்கிட்டு அத்தை கிளம்புங்க போகலான்னு சொல்லி சொல்லிட்டாங்க. பரஞ்சோதி வீட்டுக்கு வந்த உடனே டக்குன்னு வந்து நிற்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா, என்னடி மீனா இங்கே கூப்பிட்டு வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன சக்தியை பார்க்க வந்தீங்களா நக்கலாக ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் ஜாமா எதுவும் சரியில்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. உள்ள அம்மா சொல்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு தட்டில் எல்லா நகையும் வச்சு திடீர்னு பிடிங்கன்னு சொல்லுது. அதுவும் யாரை, பரஞ்சோதியை பிடிங்கன்னு சொல்லுது, சக்தியை பிடிங்கன்னு சொல்லுது. அதுக்கு உடனே பரஞ்சோதி வாயி இதெல்லாம் தொடக்கூட தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு பரமசிவன் கழுத்தில் இருக்க பாம்பு கூட கொஞ்சம் நல்ல எண்ணத்தில் இருக்கும், அதை விட மோசமாக இருக்கேமா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் சரிதான். கடைசியில் பார்த்தா சக்தியோட சீருன்னு சொல்ல அப்படியே பேர் ஆனந்தம்.